சார் எனக்கு டிஃபரன்சியேஷன் தெரியாது, இன்டகிரேஷன் வராது, நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் என்ன சார் பண்றதுன்னா உனக்கு இன்டகிரேஷனும் வேணாம், டிஃபரன்சியேஷனும் வேணாம். நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பிசிக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ல ட்ரிக் நம்பர் 10 ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பாருங்க, the x and y coordinates of a particular at any time t is given by ஒரு ஆப்ஜெக்ட் வந்துனா 2 dimensional motionல இருக்கு. அதனால தான் வந்துனா x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Find the acceleration of the particular t is equal to 2 second அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்துனா -15 -5 -10 -4 மீட்டர் per second ஸ்கொயர்னு இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பாருங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், நமக்கு dx by dt vx ஓட வேல்யூ கிடைக்குது. அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஆக்சலரேஷன் ax ஓட வேல்யூ கிடைக்குது -4. அது x டைரக்ஷன்ல. y டைரக்ஷன்ல வந்து பாருங்க, y is equal to 10t. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 10ங்கற கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்குது. அடுத்த தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட வேல்யூ 0. இப்போ y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் கிடையாது, x டைரக்ஷன்ல மட்டும் தான் ஆக்சலரேஷன் இருக்கு. அது -4ங்கிறதுனால -4 மீட்டர் per second ஸ்கொயர்ங்கிறது இதுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து பாருங்க, ஆன்சர் -1 சொல்லுவேன். எப்படின்னா இங்க வந்து பாருங்க, டி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, -2 இருக்கா, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதான் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த மாடல் உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் क्वेश्चंस வேணுமா, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த ட்ரிக்ஸ் T10 அப்படிங்கிறது இதோட ட்ரிக் கோடு, சரியா, போட்டுட்டு உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, இதை வந்து என்ன ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க.